வந்து நான் ஷேர் பண்ண போற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பல பேருக்கு வந்து ஒரு புது விஷயங்களை வந்து இல்லைன்னா அந்த விஷயங்களை வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்து கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. இது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் என்னுடைய அனுபவத்தை ஆரம்பிக்கிறேன். பொதுவாக வந்து யாருக்காவது வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்கன்னா வந்து ஒரு 20 வருஷம் வந்து அவங்களை ஜெயில வைப்பாங்க. இரட்டை ஆயுள் தண்டனையா இருந்ததுன்னா 40 வருஷம் வைப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ஆன்மீக சிறையில வைக்கப்பட்டிருந்தேன்ற விஷயமே எனக்கு தெரியாம இருந்துச்சு. இது பின்னோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வந்து 1990 அப்பதான் வந்து நான் வந்து மூமெண்ட்டுக்குள்ள வந்து நான் நுழையிறேன். அந்த கடலூர்ல வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த ரோட்டரி கிளப் பிரசிடென்ட்டை பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து என்ன அழைச்சாங்க. ஏன் பிரதர் நீங்க வாங்கல வந்து மெடிடேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன்னு. அதுக்கு வரைக்கும் எனக்கு வந்து இறை நம்பிக்கையே கிடையாது. கம்யூனிஸ்டா இருந்தேன், யூனியன்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தேன் நானு. அப்படிதான் வந்து அந்த சிஸ்டர் நக்கல் அடிக்கணுன்றதுக்காக தான் நான் உள்ள போனேன். நான் உள்ள போயிட்டு வந்து ஏங்க கடவுள் பேரை சொல்லி வந்து இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாம மக்களை குழப்புறீங்க அப்படின்றத சொல்லணுன்ற எண்ணத்தோட தான் நான் உள்ள போனேன். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமாக வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் எனக்கு வந்து பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட தான் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தெரியல அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பொதுவாகவே என்னோட நேச்சர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் வந்து யார் வந்து தலைமையில யார் இருக்கிறாங்களோ அல்லது வந்து முக்கியமானவங்கள யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சகஜமா பேசி பழகுறது என்னுடைய பழக்கம். அந்த வகையில வந்து நான் இந்த சிஸ்டர் கூட வந்து நான் பழக ஆரம்பிச்சேன். ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சேன் நானு. பழக ஆரம்பிச்சதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு சொன்னா வந்து என்னுடைய சோசியல் சர்க்கிள் எல்லாமே கட் ஆயிருச்சு. அந்த நாலேஜோட பவர். ஏன்னா அந்த நாலேஜ்ல அப்படி என்ன சொல்லி தராங்க அப்படின்னா வந்து சிவன் வந்து ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசம் பண்ணி இந்த உலகத்திலேயே மாத்துறாரு. இந்த உலகத்தையே மாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. யாரெல்லாம் வந்து அவர் வழிபடி நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துல வந்து இந்த உலகம் வந்து மாறப்போகுது, அழிய போகுது. அவங்க யூஸ் பண்ற வேர்டு. இந்த உலகம் அழிய போகுது. இந்த அழிய போற இந்த உலகம் இதுல வந்து யாரெல்லாம் வந்து இந்த மார்க்கத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து யோக பலத்தின் மூலமாக மெடிடேஷனோட பவர் மூலமாக வந்து தன்னைத்தான் மாத்திக்கிட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க. புது உலகத்துக்கு போறதுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். கடுமையான நரகத்தை அனுபவிச்சு வந்து அவங்க வந்து போய் ஆத்ம உலகத்துல செட்டில் ஆயிடுவாங்க. இப்படி ஒரு கான்செப்டை விதைச்சாங்க உள்ள. அங்க ஒரு பிராக்டிஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் புதுசா போனாலும் உங்களுக்கு ஒரு 7 நாள் கோர்ஸ் எடுப்பாங்க. அந்த 7 நாள் கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து அந்த டெய்லி மார்னிங் ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கிளாஸ் நடக்கும். அதை வந்து அவங்க முரளி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்ற பேர்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த வேர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து விதையா இருந்தவர் யார்? ஹைதராபாத்ல ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு சில காட்சிகள்லாம் கிடைச்சதாகவும் அவர் மூலமாக வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்க போறதாகவும் அங்கிருந்து ஆரம்பிச்சு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் வந்து நானும் உள்ள போனேன். நானு உள்ள போனோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம புது உலகத்துக்கு போறோம். வெளில பாக்குறவன் எல்லாருமே பாவி, நான் ஒருத்தன் தான் வந்து உத்தமன். எவனுக்குமே அறிவே கிடையாது. வெளில இருக்கிறவன் எவனுக்குமே அறிவு இல்லை, எவனுக்குமே நாலேஜே இல்லை. இந்த உலகத்திலேயே வந்து மிக உயர்ந்த நாலேஜ் வந்து என்கிட்ட தான் இருக்கு. இந்த ஒரு மெத்தட்ல வந்து நான் வந்து போயிட்டு இருக்கிறேன். அப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கோட் மாத்திட்டாங்க. எங்க போனாலும் ஒயிட் ட்ரெஸ், ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்துட்டாங்க. நானு குத்திட்டு எங்க போனாலும் அப்புறமா சாப்பாட்டுல எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து நம்மள வந்து ஐசோலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து சின்சியரா சீரியஸா இருந்தீங்க அப்படின்னா வந்து உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா வந்து ஆஹா வசமா ஒருத்தன் சிக்கிட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நியமம் அப்படின்ற பேர்ல வந்து அங்க போனா சாப்பிடக்கூடாது, இங்க போனா சாப்பிடக்கூடாது, அப்புறமா வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, இப்படில இருந்து ஆரம்பிக்குது. அந்த பழக்க வழக்கங்கள் வந்து ஆரம்பிக்குது. நீங்க வந்து ஒரு பவித்திரமான ஆத்மா, நீ தூய்மையா இருக்கணும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு. எந்த அளவுக்கு நான் ஈர்க்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா, என் தங்கச்சியோட கல்யாணம் நடந்தது கடலூர்ல. என்னோட தங்கச்சியோட கல்யாணத்துல வந்து நான் சாப்பிடவே இல்லை. அப்போ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்த டைம்ல எல்லாம் கல்யாணத்துல ஃபங்க்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு சாப்பாடுலாம் இங்க வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஈர்க்கப்பட்டிருந்தேன் நான் அந்த மூமெண்டால. அப்புறமா வந்து அதனுடைய கேடர்ஸ். இப்போ அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து செலிபசி, பிரம்மச்சரியம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு நியமம். அந்த சமயத்துல வந்து எனக்கு கல்யாணம் ஆகல. நான் வந்து பேச்சுலரா இருந்தேன். அவங்கள குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து என்னோட மனைவியோட வந்து ஒரு லவ் அஃபேர் இருந்தது. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் போற பாதையில வந்து அவங்களையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அல்லூர்ல இருந்தேன். இப்போ அவங்களும் வந்தாங்க. அவங்களும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து எங்க 2 பேரும் எக்ஸாம்பிளா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து எங்க 2 பேருக்குள்ள அந்த ஈர்ப்பு இருந்தது. மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா கூட வந்து இந்த பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஒரு தடுமாற்றம் இருந்துட்டே இருந்தது.
யாராலுமே வந்து அதுக்கு உண்டான கிளியரான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸையோ அல்லது வந்து அதுக்கு ரெமிடிஸோ வந்து யாராலையுமே வந்து இல்ல. ஆனா வந்து இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் விதைச்சிட்டாங்க. என்னன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பாவம். நீங்க வந்து இல்லறத்துல ஈடுபடுறீங்க அப்படின்னா இல்லறம்ன்றது ஒரு மிகப்பெரிய பாவம்ன்றது வந்து ஸ்ட்ராங்கா விதைச்சிட்டாங்க உள்ளுக்குள்ள. அப்போ உள்ள இருந்தது. ஆனா அந்த ஈர்ப்பை விட்டு வெளியில வர முடியல. இது மனித இயல்புன்ற உணர்வு அப்ப இல்லவே இல்லை. ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, இந்த கணவன் மனைவின்ற ஒரு இல்லற உறவுன்றதுல வந்து ஒரு இயல்பான உணர்வுன்றத வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வந்து இருந்தது. எந்த அளவுக்குன்னா வந்து என் ஒய்ஃப் எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு வந்து அந்த பிரம்மகுமாரி சிஸ்டர் கிட்ட கொடுத்து, அவங்க காலங்காத்தால வந்து ஒரு 4 மணிக்கு ஹோமம் மாதிரி ஒண்ணு வளர்த்து இந்த லெட்டர்லாம் அதில் போட்டு, ஜெயந்த் ஜெயந்த் பாய், அவங்க ஜெயந்த் பிரதர் தான் கூப்பிடுவாங்க. ஜெயந்த் பிரதர், இனிமே வந்து என்ன ஆனாலும் சரி நீங்க வந்து இந்த மாதிரி எண்ணத்தை வரவே உள்ள வரக்கூடாது. மிகப்பெரிய பாவம் இது. பின்னாடி நீங்க ரொம்ப லைஃப்ல கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டாங்க, விதைய போட்டாங்க உள்ள. ஆனாலும் வந்து அந்த ஈர்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா சந்தர்ப்ப சூழ்நிலையினால மேரேஜ் நடந்தது. ஆனா மேரேஜ் நடந்தாச்சுன்னா கூட வந்து மேரேஜ் நடந்த காலத்துல இருந்தே வந்து உள்ள ஒரு குற்ற உணர்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இவ்வளவு நாளா வந்து இந்த பாயிண்ட் ஓடிட்டு இருக்கு இல்லையா? கணவன் மனைவினா வந்து ஒரு தூய்மையான வாழ்க்கை தான் வாழணுன்ற ஒரு அந்த ஒரு பாயிண்ட் ஓடிட்டு இருந்ததுனால அந்த ஒரு குற்ற உணர்வானது விதைக்கப்பட்டிருந்ததுனால வந்து இயல்பான ஒரு உறவுல இருக்க முடியல. அதே மாதிரி வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட இருந்த ஸ்கூல் கான்டாக்ட்ஸ் எல்லாமே கட்டு. வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல வந்து வேலையில யாரு கூட எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களோ, இந்த மூமெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ எல்லா சர்க்கிளும் கட்டு, ரிலேட்டிவ் சர்க்கிள் கட்டு. அதை தாண்டி அந்த உலகத்தை தாண்டி வேற உலகத்துக்குள்ள காலை வைக்கவே முடியல. காலை வைக்க முடியாத அளவுக்கு. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா வந்து அவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இந்த உணர்வு உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சப்கான்சியஸ்ல இந்த உணர்வு ஓடிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருந்தது. திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்ததே ஒழிய வந்து என்னாலையும் வந்து என் மனைவியாலையும் வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் வந்து சகஜமா இருக்க முடியல. ஒரு ஒரு 5 இயர்ஸ் 5 to 6 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஐசோலேட்டடாவே இருந்துமே ஒழிய வந்து இருந்த சர்க்கிள் ஃபுல்லா யாருக்குள்ள இருந்தோம் வெளியில எங்கேயுமே பழகவே இல்லை. என் ஒய்ஃப் அது அட்லீஸ்ட் அவங்க சிஸ்டர்ஸ் வீட்டுக்குலாம் போவாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் கம்ப்ளீட்டா கட் ஆயிட்டேன். எல்லார்கிட்ட இருந்துமே கம்ப்ளீட்டாவே கட் ஆயிட்டேன் நான். இது போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய அந்த அந்த தாக்கம் மட்டும் இருந்துட்டே இருந்தது. அந்த அந்த காம உணர்வினுடைய தாக்கம் மட்டும் இருந்துட்டே இருந்தது. இவ்வளோ மெடிடேஷன் பண்றோம். ஆனா இந்த மெடிடேஷன்ல வந்து இந்த உணர்வை விட்டு வெளியில வர முடியலன்னா வந்து அதுக்கு வந்து எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா மாயா. இந்த மாயான்றது தேக உணர்வுனால வருது. இது வந்து வந்துகிட்டு இதா இருக்கும். இதை வந்து ஜெயிக்கணும். இது 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 ஜெயிக்கிறது தான் வந்து இதுதான் முயற்சி. இந்த ஆன்மீக முயற்சின்றது வந்து இந்த உணர்வை வெற்றி கொள்வதுதான் ஆன்மீக முயற்சி அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்தாச்சு. ஆனா வந்து செய்யறோம். அதனால உள்ளுக்குள்ள வந்து உள்ள வந்து இந்த உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த இந்த சரீர உணர்வுன்றது ஓடிட்டே இருக்கு. ஏன்னா அது அந்த வயசுல நடக்கக்கூடிய நார்மலான ஹார்மோனல் ப்ராசஸ்ன்றது கூட அறிவுக்கு எட்டவே இல்லை. இத்துக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது மெடிக்கல் லைன்லயே, மெடிக்கல் ஃபீல்ட்லயே இருக்கிறேன் நான் சிப்லான்ற ஒரு கம்பெனில வந்து மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா ஏரியா மேனேஜரா இருக்கேன். கம்ப்ளீட் மெடிக்கல் நாலேஜ் கொடுத்துருக்காங்க கம்பெனிஸ்ல. மெடிக்கல் நாலேஜஸ் எல்லாம் படிச்சாலும் கூட வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து மெடிக்கல் நாலேஜ் ஓவர்டேக் பண்ணுது. அந்த அந்த எண்ணம் உள்ள ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வு, இன்னொரு பக்கம் பயம். இப்படியே வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஒரு 15 வருஷம் ஓடி போச்சு. இதுல என்ன போச்சு அப்படின்னா வந்து ஒரு 5-6 வருடங்கள் கழிச்சு வந்து எனக்கு வந்து பையன் பிறந்தா போல. பையன் பிறந்த உடனே என்ன ஆச்சுன்னா வந்து தெரிய வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா நாங்க சிலிபஸை ஃபாலோ பண்ணல இல்லையா? பையன் பிறகுறான்னா வந்து சரீர உணர்வு, உடல் உணர்வு இல்லாம எப்படி பார்க்க முடியும்? அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு கருத்து வேறுபாடு வருது. யார் தலைமையில இருக்கிறாங்களோ அவங்க என்ன கூப்பிட்டு திட்டுறாங்க. நீலாம் உன்கிட்ட டிசிப்ளின்ஸ் இல்லை கொஞ்சம் கூட. இனிமே வந்து நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த பாத்தீங்கன்னா வந்து நாங்க சம்பாதிச்சிருந்த காசுல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மாசம் வந்து அது வந்து ஒரு ஈஸ்வரிய சேவை, அதாவது ஒரு பகவானுடைய ஒரு காரியமாக வந்து மாசம் ஒரு அமௌண்ட் வந்து நாங்க வந்து ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கோம். சம்பாதிச்ச உடனே வர காசுல ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா இந்த 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 சேவைக்காக கொடுக்கக்கூடிய காசை உள்ள என்ன உணர்வு இருந்ததுன்னா அது இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை, மிகப்பெரிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த உணர்வோட காசு போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க ஏன் இந்த வேலையை சொல்றாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. ஆனா நான் எனக்குள்ள அந்த குற்ற உணர்வு இருக்கு. ஆனா வந்து என்னுடைய மனைவி கன்சீவ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு இருந்தது, சாக்லேட் சிஸ்ட் இருந்தது. அப்புறமா வந்து நான் இந்த விஷயத்த வந்து நான் அவங்களுடைய டாக்டர் கிட்ட, இவங்க தான் நம்ம ஜிஜி கமலா செல்வராஜ் தான் வந்து என் ஒய்ஃபை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கமலா செல்வராஜோட ப்ரொஃபசர் வந்து பெசன் நகர்ல வந்து டாக்டரா இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு வந்து இவங்க கொடுத்த மெடிசின்ஸ் பத்தி எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சார் இந்த சைல்டு வந்து ரொம்ப ப்ரெஷியஸான சைல்டு. இந்த சைல்டு வந்து நீங்க வந்து என்ன ஆனாலும் சரி அவங்க வந்து கரெக்டா வந்து இந்த இந்த சைல்டுக்கு வந்து அவங்க பர்த் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்களோட சாக்லேட் சிஸ்ட் பர்மனண்டா எலிமினேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து
ஓப்பனா ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்காக நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து நிறைய தடவை வந்து நான் வந்து என்னால பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியாம வந்து நாங்க வந்து 2 பேருமே வந்து இல்லறத்துல ஈடுபட்டிருக்கிறோம். என் ஒய்ஃப் கன்சீவ் ஆவாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா விஷயம் வெளியில தெரிஞ்சா வந்து நம்முடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடுன்ற காரணத்துக்காக கட்டாயமாக கருக்கலைப்பு டிஎன்சி 4-5 டைம்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம்ன்றது எனக்கு அப்ப அதெல்லாம் உணரவே இல்லை, அதை சொல்லவே இல்லை வெளியில. ஆனா என் பையன் பிறக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் தெரியல, அந்த சமயத்துல மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. மைண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் நம்ம போல்டா ஃபேஸ் பண்ணணும். முதல்ல வந்து ஒய்ஃபை வந்து நம்ம இந்த விஷயத்துக்கு வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து டெசிஷன் எடுத்தோடனே தான் வெளியில தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கான்ற விஷயத்த. அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியவே இல்லை. உண்மையை பேசும்போது தான் வந்து அவங்க வந்து இப்படி வந்து பிராண்ட் பண்ணாங்க, நீ பண்றது பெரிய தப்பு, நீ வந்து இந்த ஒரு கேதரிங்கே நீ வந்து ஒரு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து பிராண்ட் பண்ணி வெளியில அமிச்சாங்க. சரி, வெளியில வந்தாச்சு, பையன் பிறந்தா, நாங்க நங்கநல்லூருக்கு வந்தோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் ட்ரிப்ளிகேன்ல நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரு வேற ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அந்த குரூப்ல இருந்த ஒருத்தர் வந்து எனக்கு அறிமுகமானாரு. மறுபடியும் வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. நான் நினைச்சேன் அதோட முடிஞ்சு போச்சு, இந்த கேம் அதோட முடியல. ஏன்னா வந்து உள்ள குற்ற உணர்வு ஓடிட்டு இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்றேன்னா, காலையில எழுந்திருக்கிறேன், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் வந்து திருப்பி வந்து அது தொடர்ந்துட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த நெக்ஸ்ட் அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவரோட குரூப்ல போய் சேர்றேன். அங்க ஒரு 16-17 வருஷம் கிட்ட போயிட்டு இருந்தது. அங்க வந்து மெடிடேஷன் கிளாஸஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அங்க வந்து 2018 வரும்போது அங்க யார் வந்து தலைமையில இருந்தாரோ வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால, ஹெல்த் ரீசன்ஸ்னால அவர் வந்து தலைமறைவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவர் வரல, கேதரிங்ஸ்க்குலாம் வரல. அவர் கேதரிங்ஸ்க்கு வரலன்னொடனே நானும் கட் ஆயிட்டேன். அந்த குரூப்ல இருந்து நானும் கட் ஆயிட்டேன். இது நடந்தது 2018. 2018 அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு இன்ஸ்டிடியூஷனோட கனெக்ட் ஆகுறேன். அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ராமச்சந்திரா மிஷன் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற பேர்ல. இப்ப ஏன் வந்து அங்க போறேன் அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு நியமங்களை வகுக்கிறாங்க. இன்னும் 2017 வரும்போது இந்த இன்ஸ்டிடியூஷன்ல புதுசா டிசிப்ளின்ஸ் கொண்டு வராங்க. என்ன டிசிப்ளின்ஸ் அப்படின்னா, உங்க வீட்டு சமையல் அறையில உன் பொண்டாட்டியை தவிர்த்து வேற யாரும் வரக்கூடாது. உங்க அக்கா தங்கச்சியோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்களோ வந்து இவங்களாம் வந்து யாருமே வந்து உங்க வீட்டுல சமைக்க கூடாது. அவங்கள வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வர விடக்கூடாது. அவங்க இந்த கேதரிங்ல இல்ல, இந்த நாலேஜ்ல இல்ல அப்படின்னு சொன்னா வந்து அவங்களாம் பாவம் செஞ்சவங்க. அதனால வந்து நீங்க வந்து அவங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா அன்னதோஷம் சங்கதோஷம் வரும் உங்களுக்கு. யாரெல்லாம் வந்து இதை கடைபிடிக்கலையோ அவங்கெல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதுசா ஒரு டிசிப்ளினை கொண்டு வராங்க. இந்த ஒரு நியமம் வந்த உடனே நான் 2018 வந்து நான் வெளியில வந்துட்டேன். அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன், நான் இருந்தாலும் எனக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் கட் ஆகல. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கேன், நான் நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கேன்றதுனால அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இருக்கு. நான் கேட்கிறேன், நான் இல்ல நீங்க வந்து என்ன வந்து கேதரிங்க்கு வர விடாதீங்க, பரவாயில்ல, ஆனா நான் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துட்டு போறதுக்கு வந்து நீங்க பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்ல, நீ எழுதி கொடுத்தாதான் முடியும். எழுதி கொடுக்கறது எந்த அளவுக்குன்னு சொன்னீங்கன்னா சாதாரணமா எல்லாம் கிடையாதுங்க. நீங்க வந்து நான் இந்த மாதிரி டிசிப்ளின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன், இன்னார வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குருவா நான் ஏத்துக்கிறேன், ஃபாதர் மதரா ஏத்துக்கிறேன், நான் வந்து இவங்க சொன்னபடி செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி நோட்டரி கிட்ட போயிட்டு வந்து அதை நோட்டரைஸ் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டாக்குமெண்ட் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ், இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேட்டிருக்கவே மாட்டாங்க இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்துச்சு. அப்புறம் அங்கிருந்து வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 6-7 இயர்ஸ் வந்து நான் வந்து இதுல ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் போயிட்டு இருக்கிறேன். நான் மணப்பாக்கம்ல இருக்கக்கூடிய அந்த பாபுஜி ஆசிரம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க நான் போயிட்டு இருக்கிறேன். அங்க போனோடனே இந்த டிசிப்ளின்ஸ் பத்தி எல்லாம் கேட்கிறேன். அவங்களுக்கு இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் மேட்டரே இல்லை, அவங்க ராஜயோகா மட்டும் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நான் பண்ண நல்ல விஷயம் என்னன்னா வந்து அங்க வந்து யார் வந்து ஹெட்டா இருக்கிறாரோ அவருடைய க்ளோஸ் கான்டாக்ட்ல போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையல. ஏன்னா அவர் இருக்கிறது ஹைதராபாத்ல, எப்பயாவது தான் சென்னைக்கு வருவாரு. அதனால வந்து ஆனாலும் அந்த ஆசிரமுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து நான் நல்லா க்ளோஸ் ஆயிட்டேன். எல்லாரும் நல்ல பழக்கம், சர்வீஸ்லாம் வந்ததுன்னா போவோம். ஸோ அப்படி வந்து கிரியேட் ஆச்சு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா வந்து பின்னாடி உங்களுக்கு புரியும், இந்த கார்ட்ஸ் தான் என்ன, இந்த கார்ட்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்றது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து 2025 அக்டோபர் மாசம் வந்து நான் வந்து மஞ்சுளா மாதாஜி மூலமா வந்து இந்த பிராணா வயலட் ஹீலிங் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சந்திரன் ஒருத்தர் இருந்தார் சென்னையில, அவர் மூலமாக எனக்கு வந்து பிங்க் வாண்டும் அந்த சமயத்துல 2012-13 அந்த சமயத்துல வந்து பிராணா வயலட் ஹீலிங்ல வந்து ஒரு பிங்க் கலர்ல வந்து ஒரு ஃபோல்டர் கொடுப்பாங்க.
அதுல வந்து அந்த மணி பரிக்கை எல்லாம் அதுல இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும் அந்த ஃபோல்டர். இப்ப கொடுக்குற மாதிரி ஒயிட் ஃபார்ம் இல்ல, அது பிங்க் ஃபார்ம். அதுவும் எனக்கு வந்து ஒரு பர்பிள் வேண்டும் வந்து எனக்கு வந்து அவரு கொடுத்தாரு எனக்கு. அவர் ஏன் கொடுத்தாருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து, நான் எந்த ஆசிரமத்துல போய் வந்து நான் வந்து மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தனோ அந்த ஆசிரமத்துல இருந்த ஒரு சரண்டர்ட் சிஸ்டர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, சோல் அட்டாக்னால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப வந்து இந்த சந்திரன்றவர் வந்து கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்தாரு, ஒரு ஹீலிங் தெரியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அப்ப அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த அம்மா ராத்திரி 11 மணி ஆனா காட்டு கத்திட்டு இருக்குது, ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்குது உள்ள, ஜெயந்த் பாய் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க கிட்ட, இந்த மாதிரி ஒரு ஹீலர் இருக்கிறாரு, சந்திரன் ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவரை நம்ம வந்து ஹெல்ப் கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்க உடனே அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ராத்திரி 12 மணிக்கு நான் வந்து பழவந்தாங்கல்ல இருந்து என் பைக் எடுத்துட்டு போயிட்டு, பம்மல்ல இருக்காரு அந்த சந்திரன், அவரையும் கூட்டிட்டு நைட்டு 12:30 மணிக்கு வந்து நாங்க பெருங்களத்தூர் ஆசிரமுக்கு போறோம். எங்க வந்து மெடிடேஷன்ல இறைவனே வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்களோ, இறைவனே இந்த இடத்த நடத்திட்டு இருக்கிறான்னு சொல்றாங்களோ, அந்த இடத்துல வந்து ஒரு சரண்டர்ட் சிஸ்டர் வந்து, சரண்டர்ட் சிஸ்டர்ல அவங்க வந்து அவங்க ஒரு அன்மேரிட் டீச்சர், அவங்க எங்க இருந்தோ வந்திருக்காங்க, கோயம்புத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க ஒரு 15 நாள் தங்கறதுக்காக. வந்தவங்களுக்கு இங்க வந்து சோல் அட்டாக் ஆயிருக்கு அவங்களுக்கு. அங்க இருக்கிறவங்க யாராலையுமே அதை ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அம்மா செம கலாட்டா பண்ணிட்டு இருக்கு, கத்துனா செம கத்துது. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சந்திரன் பிரதர் வந்து பிராணவயலேட் ஹீலிங் யூஸ் பண்றது நான் அப்பதான் முதல் தடவையா பாக்குறேன் நான். அவர் கையில வேண்டு வச்சுட்டு இருந்தாரு, அப்புறமா அந்த வேண்டு வச்சு ஏதோ ஹீல் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து அதை வைங்கம்மா, ஆனா இந்த சோல் வந்து சாமானியமான சோல் இல்லை, இந்த சோல் அவ்வளவு ஈஸியா வெளியில அனுப்ப முடியாது, நீங்க வந்து அவங்கள வந்து இந்த இடத்த விட்டு அவங்களை நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்பணும். நீங்க எது வரைக்கும் நீங்க அவங்களை இந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அவங்க அது வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டாங்க. நாம எல்லாருமே அவங்க சொல்றதான் கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். உட்கார்ந்து இருக்கிற சோல் சாமானியமான சோல் இல்லைன்னு சந்திரன் சொல்லிட்டாரு. அந்த சிஸ்டர் யார் நடத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பயங்கர பயம். அவங்க வந்து, ஜெயந்த் பாய் நீங்க போயிடாதீங்க, நீங்க நைட் இங்கே ஸ்டே பண்ணுங்க, நீங்களும் வந்து சந்திரனும் வந்து கீழே, அது பெரிய பில்டிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அந்த கிளாஸஸ் இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் சரண்டர்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கீழே வந்து பிரதர்ஸ் எல்லாம் தங்கறதுக்காக ஒரு ரூம் இருந்தது. அங்க நானும் அந்த சந்திரன்ற அந்த பிரதர், அவர் ஹீலர், அவர் நாங்க 2 பேருமே அங்க தங்கி இருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் காலையில ஆச்சு. காலையில ஆனதுக்கு அப்புறமா அந்த சோல் வந்து இவர்கிட்ட பேசுது, நீ யார் என்ன சொல்றதுக்கு, இந்த இடத்த நடத்துறவரை வர சொல்ல, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லுது. உங்ககிட்ட எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு கிளீனா அந்த சோல் பேசுறத நான் கண் கூடாக நேரா இவர் பக்கத்திலேயே நின்றுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்றது. அப்ப அவர் சொல்றாரு, வர வைக்கிறமா, நீ கூப்பிட்டோடனே அவர் வந்துருவாரா, அவர் எந்த ஊர்ல இருக்கிறாரோ அவ்வளவு ஈஸி எங்க வர்றது, அதனால வந்து நீ என்ன பண்ணு, நீ இரு வருவார் அப்படின்னோடனே அது கேக்குது, நீ கடவுளா, நீ இல்ல அவர் கடவுளா, அவர் கடவுளா இருந்தா இங்க வர சொல்லு, நான் பேசுறேன் அவர்கிட்ட, இந்த வார்த்தை அந்த சோல் பேசுது, உள்ள பிரவேசம் பண்ணிருக்கிற சோல். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அடுத்த நாள் காலையில அவருடைய அந்த யாருக்கு வந்து அந்த சோல் அட்டாக் ஆச்சோ வந்து அவங்களுடைய பிரதர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரு, அவர்கிட்ட தகவல் சொன்னதுக்கு அப்புறமா அவர் வண்டி எடுத்துட்டு வந்தாரு. அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி மனநல பாதிப்பு இருக்குன்றது தெரியுமோன்னு தெரியல. அவர் வண்டி எடுத்துட்டு வந்தாரு. வண்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து மேல இருந்து கீழே இறக்க முடியல, அவங்க வரமாட்டேன்றாங்க. இந்த இடத்த நடத்துறவர் இங்க வர சொல்ல, அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் இங்க இருந்து கிளம்புவேன்னு சொல்லுது அந்த சோல். யாராலையுமே ஒண்ணுமே பண்ணவே முடியல. அப்புறமா குண்டு கட்டா நாங்க 4-5 பேர் தூக்கிட்டு வந்து அந்த அம்மாவை வந்து கார்ல வந்து அவங்க பிரதர் கூட உட்கார வச்சோம். சந்திரன் பாய் சொன்னாரு, பிரதர் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இந்த சோலை வெளியில அனுப்ப முடியாது, கடுமையான கர்ம கணக்கு இருக்கு அந்த சோலுக்கு இருக்கு, இவங்க வந்து இந்த பார்டர் தாண்டினதுக்கு அப்புறமா வந்து அவங்களுடைய வேகம் தனியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டரோட பிரதர் கிட்ட, அந்த மாதாஜியோட பிரதர் கிட்டே சொல்லி வந்து அனுப்பிச்சிட்டாரு. கரெக்டா அவர் சொன்னாப்பிலேயே செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகம் தாண்டுற வரைக்கும் அந்த அவங்க பயங்கர கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அவங்க தனிஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில தான் வந்து அவர் எங்களுக்கு அந்த ஹீலிங் வேண்ட கொடுக்குறாரு. நாங்க தான் யார் பேச்சும் கேட்க மாட்டோமே, எங்களுக்கு தான் வந்து உலகத்திலே மிக உயர்ந்த ஞானம் எங்க கிட்ட தான் இருக்கு, பகவானே எங்க கூட தான் இருக்கிறாரு, சாட்சாத் பரமசிவனே வந்து சாதாரண மனித உடல பிரவேசம் பண்ணி இந்த உலகத்தை மாத்த வந்திருக்கிறாரு, இந்த சந்திரன் பாய்க்கு என்ன தெரியும் அப்படின்ற வந்து உணர்வுல நான் இருக்கிறேன் நான். அதனால அவர் கொடுத்த ஹீலிங் வேண்டு, அவர் கொடுத்த வந்து அந்த மன்னி பறிக்கை, அதை கொண்டாந்து வந்து பத்திரமா ஒரு இடத்துல 10 வருஷமா நான் வச்சிருந்த இடத்துல அப்படியே இருந்தது அந்த வேண்டு. அந்த மன்னி பறிக்கையை படிக்கல, அந்த வேண்டை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா சிவா சார் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து கொடுத்து அமைச்சிருக்கிறார் அவர் மூலமா. ஆனா அது எனக்கு அந்த பிராப்தம் எனக்கு இல்ல. சரி, இது முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் கதை முடிஞ்சு கிட்டத்தட்ட அக்டோபர் மாசம் வரும்போது நான் வந்து மஞ்சுளா மேடம் கிட்ட சொல்றேன். மஞ்சுளா மேடம் வந்து எனக்கு ஜெயலட்சுமி மேடம் கிட்ட வந்து எனக்கு அறிமுகத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஜெயலட்சுமி மேடமோட கனெக்ஷன்ல இருப்பாங்க. ஜெயலட்சுமி மேடம் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க, ஹீலிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வீடு கிட்ட, அவங்க ஜெயலட்சுமி மேடம் வீட்டுல இருந்து மஞ்சுளா மேடம் வீடு கிட்ட. அப்படி சொன்ன உடனே வந்து நான் ஜெயலட்சுமி மேடம்க்கு நான் ஃபோன் பண்றேன். நான் ஃபோன் பண்ண உடனே வந்து அவங்க சொல்றாங்க, சார் நீங்க வேற ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா அப்படின்னு. சார் நீங்க அதெல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அதெல்லாத்தையும் தூக்கி மொத்தமா வச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஹீலிங் வேலை செய்யணும்.
ஜெயலட்சுமி மேடம் சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. ஆனால் அவங்க அந்த சொன்ன வார்த்தையும் அவங்க சொன்ன விதமும் அவங்க சொன்ன சூழ்நிலையும் வந்து எனக்குள்ள இருக்கிற ஈகோவை வந்து அவங்க சொன்னதை ஏத்துக்க விடல. நான் வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுங்க, நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ற ப்ராக்டிஸை விடணும் அப்படின்னு சொன்னா வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹீலிங் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன் நான். ஆனா இவங்களுக்கு மஞ்சுளாக்கு எப்படியாவது நான் இதை கத்துக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சரி ஜெயலட்சுமி மேடம் தான் அப்படி சொல்றாங்க, பரவாயில்ல நீங்க ஹேமலதா மேடம் பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு ஹேமலதா மேடமோட நம்பர் கொடுத்தாங்க. நான் முதல்ல ஹேமலதா மேடம் எப்ப பார்த்தேன்னா வந்து மஞ்சுளா மேடம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல அவங்கள டிராப் பண்ணிட்டு நான் எங்க வீட்டுக்கு வரதுக்காக போனப்போ அவங்கள பாக்குறேன். அப்ப ஹேமலதா மேடம் என்ன பார்த்துட்டு, வாங்க சார் நீங்களும் வந்து ஹீலிங் கத்துக்கோங்க சார், எப்போனா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க சொன்ன உடனே வந்து நான் ஹேமலதா மேடம் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியே இதுதான். ஹேமலதா மேடம் லைன்லயே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்டேன் அவங்க கிட்ட அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்க என்ன பண்றீங்கன்றத பத்தி எல்லாம் எனக்கு அவசியமே இல்லை சார், நீங்க ஹீலிங் கிளாஸ்க்கு வாங்க சார், அதுக்கப்புறமா பார்க்கலாம், இவ்வளவுதான் சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுச்சுன்னா, சரி போய் தான் பார்ப்போமே, அப்படி என்னதான் இவங்க சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் ஹேமலதா மேடம் வீட்டுக்கு போனேன். போன உடனே என்ன பண்ணாங்கன்னா வந்து அவங்க எடுத்தாங்க. அவங்க எடுக்கும் போதெல்லாம் வந்து நான் வந்து ஓப்பன் மைண்டடா வந்து ஹேமலதா மேடம் சொல்ற விஷயத்த கேட்கல. அவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ அதை நான் வந்து நான் என்ன நாலேஜ் வச்சிருக்கேன்னு அதை கூட டீகேட் பண்ணி கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஓ இவங்க இப்படி சொல்றாங்களா, ஆமா நாம கத்துக்கிட்டதுல இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வந்து யதார்த்தமாக வந்து அஃபர்மேஷன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்காம, நான் இது வரைக்கும் 30-35 வருஷமா என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இதனோட பேசிஸ்லயே நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ரிமூவல் சாங் போட்டாங்க. ரிமூவல் சாங் போடும்போது டிஃபரன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரிமூவல் சாங் போட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு வந்து டிவைனோட ஒரு கனெக்ட் வந்து ஃபீல் ஆச்சு, ஒரு ட்ரேஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த எனர்ஜி டெஸ்ட்லாம் வச்சு பண்ணி காமிச்சாங்க, ஸ்பீக்கர்லாம் வச்சு சுத்தி காமிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு வித்தியாசம் இருந்தது, எனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்தாச்சு. ஆனாலும் நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் போறதை நான் விடல. ஒரு சண்டேவும் நான் மிஸ் பண்ணாம நாங்க போவோம். நான் அப்போ ஹேமலதா மேடம் கிளாஸ் கேட்டதுக்கு அப்புறமா கூட வந்து நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ்க்கு தான் போறேன். ஹார்ட்ஃபுல்னஸ்க்கு போயிட்டு ஆனா இப்ப என்ன எண்ணத்தோட போறேன், அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா செய்யணும்ட்டு. அங்க இருக்கிற கோஷ்டிங்கெல்லாம் சாமானியமான கோஷ்டிங்கல்ல, நான் ஒரு சொண்டக்கான்றது எனக்கு புரியவே இல்லை. இப்போ நான் இன்னும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்க இருக்கிற சோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஃப்ரீ பண்ணி விட போறதாவும் வந்து நான் இன்னும் அங்க பெரிய வேலையை சாதிக்க போறதா தேங்க்ஸ் சொல்ற மாதிரி வந்து போயிட்டு உட்காந்துட்டு வரேன் நான். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்போ வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுக்கு போனாலும் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னா வந்து மெடிடேஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல நிறைய டிஸ்டர்பன்சஸ் ஃபீல் ஆகும். மைண்ட் வந்து ஒருமுகப்படாது, ஃபோக்கஸே ஆகாது. ஹார்ட்ல இருக்கிற டிவைன் லைட் மேல ஒரு அட்டென்ஷன் வைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எல்லாருமே கண்ணை மூடிக்குவோம். கண்ணை மூடிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் உட்காருவோம். அந்த 3/4 மணி நேரத்துல வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹார்ட்ல இருக்கிற ஹார்ட் சக்கராவோட கனெக்ட் ஆன பெரிய விஷயம். அதுக்கு நான் வந்து அங்க இருக்கக்கூடிய கேடஸ்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நமக்கு வந்து பல ஜென்மத்தினுடைய கணக்கு இருக்கு, இந்த பல ஜென்மத்தினுடைய கணக்கு இருக்கிறதுனால வந்து மாஸ்டர் வந்து அந்த கர்மாஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு, அவரு வந்து இறங்கி நம்மளுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் நம்மளுக்குள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் வருது. இது வந்து அவர்கள் சொன்ன விளக்கம். ஆனால் அக்டோபர் 2 விஜயதசமி அன்னைக்கு நான் வந்து இந்த பிராணா வயலட் ஹீலிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு அந்த சப்சீக்வெண்ட் சண்டேவே நான் வந்து அங்க போறேன். நான் அங்க உட்காந்துட்டு இருந்த 40 நிமிஷத்துல ஒரு சின்ன ட்ரேஸ் டிஸ்டர்பன்ஸ் கூட எனக்கு வரல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னடா அது அதுக்குள்ளே நம்ம கர்மாஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆனா வந்து வித்தியாசத்தை வந்து என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படின்னா பிராணா வயலட் ஹீலிங்ல ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ற வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அங்க ஹேமலதா மேடம் வீட்டுக்கு போயிட்டு கிளாஸ் கேட்டுட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா வந்து ரெகுலரா காலையில வந்து பெட் யோகால வந்து ஜாயின் பண்ணிடுவேன். மேடம் கூட சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஜெயின் சார் தான் வருவார் குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் அதே மாதிரி வந்து நம்ம பெட் டைம் ப்ரேயர்லயும் பாத்தீங்கன்னா வந்து ரெகுலரா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் வரைக்கும் நான் ரெகுலரா இருந்தேன். ஆனால் ஹார்ட்ஃபுல்னஸ்க்கு போறது வந்து கட் ஆகல. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா வந்து அந்த பெட் யோகா கட்டாச்சு, அது சாயங்காலம் மெடிடேஷன் பண்றது கட்டாச்சு. அதுக்கப்புறமா என்ன இது ஹீலிங்ல உட்கார்றது கட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து கிராஜுவலா பெட் யோகா பண்றது கூட வந்து எனக்கு கட்டாச்சு. ஆனா நடுவில் என்னாச்சுன்னா சிவா சார் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அதனால என்னாச்சுன்னா வந்து அந்த சிவா சாரோட கேதரிங் வரும்போது வருவேன், அப்படி மீட் பண்ணுவேன் நான். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து சிவா சார்கிட்ட வந்து, சார் எனக்கு வந்து பணகாசு விஷயத்துல ரொம்ப பிரச்சனை. அப்போ வந்து நாங்க மகாவீர்லம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஹேமலதா மேடம் வீட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம ஹீலிங்ல ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்ன உடனே வந்து மகாவீர்லம்ல நான் ட்ரஸ்டியா இருக்கிற காரணத்தினால ரகுராமன் சார் கிட்ட பேசிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேமலதா மேடம் கிட்ட பேசினேன். பானுமதி மேடமும் வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து மகாவீர்லம்க்கு வந்தாங்க. மகாவீர்லம்க்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிக்க வச்சு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி விட்டாங்க.
அவங்க போட்ட ஃபவுண்டேஷன் தான் ஓடிட்டு இருக்கு இந்த மகாவீரலம்ல. அதுக்கப்புறமா நான் சண்டே மகாவீரலம் போக ஆரம்பிச்சேன் நான். ஸோ அந்த ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருந்தது. இது செஞ்சுட்டு இருக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னு சொன்னா வந்து நான் சிவா சார் கிட்ட வரேன் நானு. ஆனா அப்பவும் எனக்குள்ள சோலுடைய பாதிப்பு இருக்குன்றது எனக்கு என்னுடைய உணர்வுக்கு வரல. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா வந்து என்னுடைய மெடிடேஷன் பிராக்டிஸை நான் நிறுத்தவே இல்லை. பிராணவாயில டீலிங் பிராக்டிஸ் பண்றேன். ஆனா காலையில இருந்தோடனே மெடிடேஷன் பண்ணிடுவேன். அப்ப அங்கேயே வந்து என்னுடைய பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்குன்றது வந்து எனக்கு தெரியவே இல்லை, கொஞ்சம் கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து நானு மகாவீரலம் பண்ணிட்டு இருந்தோம், சர்வீஸ் நடந்துட்டு இருந்தது. சிவா சார் அடிக்கடி பார்ப்போம். சிவா சாரும் பாப்பாரு, ஸ்மைல் பண்ணுவாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பணங்காசு விஷயத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து சார் உங்களுக்கு வந்து அபண்டன்ஸ் பிளாக் இருக்கு சார், வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அபண்டன்ஸ் பிளாக் கிளியர் பண்ணாரு. அபண்டன்ஸ் பிளாக் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா கூட மெடிடேஷன் நான் விடல, அந்த மெடிடேஷன் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும் அதனால பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து யதார்த்தமா பிராணா வயலட் ஹீலிங்ல சிவா சார் மூலமாக என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதை கரெக்டான விஷயங்களா புரிஞ்சுக்காம நான் வந்து அப்படியே அதை டீகோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவல் நாலேஜோட டீகோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட பேசும்போது வந்து ஒரு தடவை நானும் ரகுராமன் சார் போயிருந்தோம். சிவா சார்கிட்ட பேசும்போது நான் வந்து ஒரு செஷன்ல நான் சொல்றேன், அது ரெக்கார்ட் கூட ஆயிருக்கு. அந்த செஷன்ல வந்து நான் சிவா சார்கிட்ட சொல்றேன், சார் போகப்போ உங்களுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க சார், ஒவ்வொரு ரிலீஜன்ல இருந்து 12 பேர் வருவாங்க சார், நிறைய வந்து உங்க சர்வீஸ் வந்து டெவலப் ஆகும் சார் இப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அது நான் பேசல, எனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற கோஷ்டி தான் பேசிட்டு இருக்காருன்றது கூட எனக்கு தெரியல. இது நடந்துட்டு இருக்கு. இது அவர் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு ஸ்மைல், சிவா சார் வந்து என்னை பார்த்து ஒரு சர்க்காஸ்டிக் ஒரு ஸ்மைல் அடிக்கிறாரு. அப்புறமா அது எனக்கு புரியல, அவருக்கு தெரிஞ்சிருச்ச விஷயம்ன்றது எனக்கு தெரியல. நான் ஒரே ஹைப்ல ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஃபீலிங்கோட நான் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசினதுக்கு அப்புறமா வந்து வந்துட்டோம். அவர் அந்த அபண்டன்ஸ் பிளாக் கிளியர் பண்றாரு. கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நான் மெடிடேஷன் விடாததுனால புதுசா ஒரு குரூப்ல போய் ஜாயின் ஆகிறேன். அடுத்தது இதுதான் ரொம்ப ஹைலைட், பவர்ஃபுல் குரூப். இந்த குரூப் இது வந்து ரெண்டாவதா வந்து பிரம்மகுமாரிஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க குரூப்ல இருந்து பிரிஞ்சு வந்த குரூப். இது மூணாவது குரூப்னு வச்சுக்கோங்க. இந்த குரூப்ல வந்து யார் வந்து இதை வழி நடத்திட்டு போறாரோ அவரோட கனெக்ஷன்ல நான் போறேன். ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறேன். ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறேன் அவரோட குறுகிய காலத்துல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பாக்குறேன். நான் அவர் வந்து மெடிடேஷன் எல்லாம் பண்ண வைக்கிறாரு, எல்லாமே செய்ய வைக்கிறாரு. ஆனா அவருக்கு உடல் ரீதியா பயங்கர உபாதைகள் அவருக்கு ஓடிட்டு இருக்கு. அப்போ நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் வந்து கர்மாஸ், அவங்களோட கர்மாவை அவங்கவுங்க சஃபர் பண்ணி தானே ஆகணும், இந்த ஃபீலிங்கோட ஓடிட்டு இருக்கு. ஆனா அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியில போறாரு. ஆனா வந்து நான் வந்து அங்க யாரெல்லாம் வந்து மெடிடேஷன் கிளாஸஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் ஹேமலதா மேடம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் மெடிடேஷன் கத்துக்கிறதுக்காக. நான் எப்பெல்லாம் ஹேமலதா மேடம் வீட்டுக்கு வந்து அந்த என் கூட வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றவங்க கூப்பிட்டு வரணும், அப்பெல்லாம் வந்து ஹேமலதா மேடம்க்கு கிளியரா தெரியுது வந்திருக்கிற கோஷ்டிங்களா சாமானியமான கோஷ்டிங்களா எல்லாமே பிரச்சனையோட வராங்க அப்படின்றது. இவங்க ஒரு தடவை ஹேமலதா மேடம் வந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ட்டு வந்து அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸை காட்டும். அவங்க வந்து பானுமதி மேடம் கிட்டயோ இல்ல சித்ரா மேடம்கிட்டயோ இல்லையோ சார்கிட்டயோ சொல்லும் போது வந்து அவங்க சொல்லி புரிய வைப்பாங்க. வரவங்க எல்லாம் சாமானியமான ஆளுங்க இல்லாம வரவங்க எல்லாம் வந்து வாரிசோட வராங்க, உள்ள வரவங்க எல்லாம் எல்லாருக்கிட்டையுமே பிரச்சனை இருக்கு, இந்த பிரம்மகுமாரிஸ்ல வர கோஷ்டி எல்லாருக்கிட்டையுமே சோளுடைய பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஹேமலதா மேடம் ஏதோ பேசும்போது வந்து அவங்க வாய் தவறி சொன்னாங்களா இல்ல டிவைன் அவங்கள சொல்ல வச்சுச்சான்னு தெரியல. ஹேமலதா மேடம் மூலமா முதல் தடவையா நான் கேட்கிறேன் காதுல. என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சார் உங்களுக்குள்ளேயே சோல் உட்காந்துருக்கு என்ன சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்றாரு சார் அப்படின்றது ஹேமலதா மேடம் என்கிட்ட சொல்றாங்க. அவங்க ரொம்ப லைட்டா சொல்லி விட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு உள்ள தோணுது, ஆமாம் ஏன் இது நமக்குள்ள பாசிபிளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடைப்பட்ட காலத்துல ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வருது. அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் வரும்போது நான் வந்து சாருக்கு கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினை வந்து பானுமதி மேடமும் வந்து யூடியூப்ல ஒரு கிளாஸ்ல அதை கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்களுக்குள்ள சோல் இருக்கான்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்படி சோல் இருந்ததுன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், நான் என்ன அந்த சமயத்துல நான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து அவங்கள கிட்ட இருந்து அந்த சோலை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டு இந்த குரு யார் இருக்கிறாரோ அவர்கிட்ட போய் வந்து நான் வந்து அதை ட்ரை பண்றேன். நான் அஃபர்மேஷன் புக்கை கொண்டு போய் கொடுக்குறேன், வாங்குறாரு அவர். சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு விட்டாரு அவரு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கார்ட்ஸ் பத்தி நான் சொல்றேன் நான் அவர்கிட்ட. ஆமா கார்ட்ஸ்ன்றது இருக்குதான், உண்மைதான், இது வந்து தெரியும் எனக்கு, கார்ட்ஸ் வரும்ன்றது கரெக்ட் தான் அப்படின்றாரு. ஆஹா, ரெண்டாவது கன்ஃபார்ம் ஆகுது. மூணாவதா வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு ஓப்பன் செஷன்ல இந்த மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நடக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்ல வந்து ஒரு ஓப்பன் செஷன்ல நான் அவர்கிட்ட கேட்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்குள்ள வந்து சுப்ரீம் சோல் பிரவேசம் பண்றார், ஒரு நல்ல பார்ட் பிளே பண்றாருன்றது ஒரு பார்ட் இருக்கு. அதே சமயத்துல வந்து வேற சோல்ஸ் கூட உங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணுமா அப்படின்ற கேள்வியை நான் ஓப்பன் செஷன்ல கேட்கிறேன். ஓப்பன் செஷன்ல எனக்கு பதில் சொல்றாரு ஆமான்றது. அவர் சொல்றாரு ஆமாம், அது எனக்குள்ள பிரவேசம் பண்ணி என்ன வந்து மோசமான காரியங்களை செய்ய வைக்குது,
எனக்கு அந்த பார்ட் இருக்கு. உயர்ந்ததிலும் உயர்ந்த வேலைகளையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு, மோசமான வேலைகளையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. கோவப்படுறது அப்படின்ற போல வந்து அவர் வந்து ஒரு இன்டைரக்டா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அங்க எனக்கு ஆரம்பமாயிருச்சு. ஓகே, அப்போ விஷயம் ஏதோ சம் சீரியஸான விஷயம் இருக்கு அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு சிவியரான ஒரு ஹெட்ஏக். பானுமதி மேடம்க்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், மேடம் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஹெட்ஏக் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிட்டு மேடம், இந்த மாதிரி நான் ஹெட்ஏக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, சார் வீட்டுல ஏதாவது விஷயம் இருக்கா பாருங்க சார் அப்படின்னு அவங்க பார்த்தா வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா வந்து, இப்போ நான் எந்த குரூப்ல போயிட்டு இருக்கிறேனோ, யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனோ அவர் மேல எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லை. எனக்கு அந்த குரூப் மேல வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வரல. நான் வந்து இமிடியேட்டா நான் கனெக்டடா இருந்தது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல. அவங்க மேல எனக்கு சந்தேகம் வருது. அதனால நான் என்ன பண்றேன்னா வந்து அங்கிருந்து கொண்டு வந்த புக்ஸ், அதுக்கப்புறமா பிரம்மகுமாரிஸ்ல இருந்து வந்த புக்ஸ், இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு வந்து பானுமதி மேடம் கேட்கிறேன், மேடம் இதுதானா மேடம் அப்படின்னு. சார் இல்ல சார், இன்னொரு விஷயம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பாருங்க சார் அப்படின்றாங்க அவங்க. பார்த்தா எங்க வீட்டுல வந்து ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு. அந்த பிள்ளையார் சிலை கழுத்துல ஒரு துளசி மாலை போட்டிருக்கு. அந்த துளசி மாலையை வந்து என் ஒய்ஃபோட அப்பா கொண்டாந்து வந்து அந்த பிள்ளையார் சிலையில போட்டிருக்கிறாரு. ஆனா அவருக்கே தெரியல அந்த மாலை அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுல வந்து நாங்க யாருமே துளசி மாலை போட மாட்டோம். ஏன்னா துளசி வந்து ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு மாலை. சபரிமலைக்கு போறவங்க விரதம் இருந்து போடுவாங்க அந்த மாலையை. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து தனியா வச்சிருவாங்க. ஏன்னா தீட்டு படக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்து பக்தியில உண்டு. நாங்க வந்து லௌகிக்ல நாங்க வந்து பிராமின்ஸ் சொல்லும்போது துளசிக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதனால இந்த மாலை எங்கேந்திரா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாலை எடுத்து நான் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து நான் பானுமதி மேடம்க்கு அனுப்புறேன். அனுப்பிச்ச உடனே, சார் இதுதான் சார், இங்க தான் சார் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா. சரி மேடம், நான் என்ன மேடம் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, சார் உங்க ஆன்மாவை கேளுங்க சார், உங்க ஆன்மா உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க செய்யுங்க சார் அப்படின்றாங்க. நான் உடனே இது எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு தனியா கொண்டு போயிட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. நான் அது வேற யாருக்கும் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாமான்னு நினைச்சேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் தூக்கி போட்டாச்சு. அது போட்டதுக்கு அப்புறமாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு அன்னைக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆனோடனே நான் பானுமதி மேடம் கிட்ட பேசுறேன், சார் நீங்க ஜஸ்ட் இப்ப யாருக்கிட்ட பேசுனீங்கன்றதை கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணுங்க சார், நீங்க யாரோ ஒரு லேடி கிட்ட பேசிருக்கீங்க சார் அப்படின்னு. இப்ப நான் யார்கிட்ட வந்து கிளாஸஸ் கேட்டுட்டு இருக்கணும், அங்க வந்து ஒரு மேடம் இருக்கிறாங்க, அவங்க டாக்டர், அவங்க வந்து சோலால பாதிக்கப்பட்டவங்க. அவங்க கிட்டதான் வந்து நான் வந்து பேசியிருக்கிறேன். நான் அவங்க கிட்ட பேசின உடனே வந்து அவங்களுடைய ஆராவோட என்னோட ஆரா கனெக்ட் ஆயிருக்கு. அங்கிருந்து வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆச்சுன்றது வந்து உள்ள புரிய ஆரம்பிக்குது. நான் பானுமதி மேடம் கேட்டேன், சார் புரிஞ்சுட்டீங்க சார் விஷயத்த, உஷாரா இருங்க சார், இமிடியேட்டா வந்து பேஜ் நம்பர் 7 அவங்க பேரை போட்டு படிங்க சார். இப்போ வந்து நீங்க சென்சிட்டிவா ஆயிட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து அது டச் ஆகுது, உங்களுக்கு ஃபீல் ஆகுது, அலர்ட்டா இருங்க சார் அப்படின்றாங்க. முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சு நான் இருந்தாலும் அந்த கிளாஸ்க்கு போறது விடல, மெடிடேஷன் கிளாஸ்க்கு போறதை நான் நிறுத்தவே இல்லை. நான் மெடிடேஷன் கிளாஸ்க்கு போறேன், ஆனா அங்க இருக்கிறவங்க சோலால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியுது. ஆனா யார் வந்து இதை வந்து நடத்திட்டு இருக்கிறாரோ அங்க பிரச்சனை இருக்குன்றது எனக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கல. இப்ப நாங்க போற ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேதரிங்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். கேதரிங்ல உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ். ஒரு 30 நிமிஷம் என்னால உட்காரவே முடியல அந்த இடத்துல. அப்படியே அங்கிருந்து எழுந்து போயிடலாமா, ஏதாவது பண்ணிடலாமான்னு. கையில இத்தனைக்கும் வந்து என்கிட்ட சக்திகோள் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து மன்னிப்பறிக்கை அந்த இதுவும் இருக்கு, பேஜ் நம்பர் 7 இருக்கு. அன்னைக்கு கிளாஸ்ல உட்காந்துட்டு நான் என்ன பண்றேன், என் முன்னாடி வந்து அந்த பேஜ் நம்பர் 7 திறந்து வச்சுக்கிட்டு நான் படிக்கிறேன். அது படிச்ச உடனே எனக்கு கிளியர் ஆகுது, பின்னாடியே திரும்பி எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுது. சக்திகோள் எடுக்கிறேன், சக்திகோள் எடுத்த உடனே எனக்கு கிளியர் ஆகுது, திரும்பி உனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுது. எனக்கு புரிஞ்சுக்க முடியல, என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா பானுமதி மேடம் திரும்பி நான் சொல்றேன், மேடம் திரும்பி எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுது மேடம், நான் என்ன பண்றது அப்படின்னு. பானுமதி மேடம் எனக்கு ஒரு சஜஷன் சொல்றாங்க, சார் ஒண்ணு பண்ணுங்க சார், ஒரு 3 நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஹீலிங் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் சார், என்ன நடக்குது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுதான் வந்து எனக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட். அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன வார்த்தையை வந்து முழு மனசோட ஏத்துக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து எனக்கு வந்து இறைவன் கொடுத்தாரு. ஒருவேளை நான் வந்து பானுமதி மேடம் சொன்னதை சந்தேகப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பிரச்சனை முடிஞ்சிருக்காது. என்னவோ என் நல்ல நேரம் இல்ல வந்து பானுமதி மேடமோட பவர்ஃபுல் ஸ்டேஜா என்னன்னு தெரியல, சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முதல் நாளே வந்து அவங்க கிட்ட ஓகேன்னு சொன்ன அடுத்த ஒரு 10வது நிமிஷமே பாத்தீங்கன்னா வந்து எனக்கு என் உடம்புல வந்து ஏதோ ஒரு ரைஸ் மில் ஓடிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, ஒரு இறைச்சல். காலையில வந்து 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க, 2:15 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. 2:30 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா வந்து என்ன ஒண்ணு வந்து நைட்டு சீக்கிரமா படுக்க வேண்டியதா இருக்கும், அப்படிதான் கட் ஆகுது. 8 மணிக்கெல்லாம் தூங்கணும், 8:30 மணிக்கெல்லாம் தூங்கணும், அப்பதான் காலையில 2 மணிக்கு எந்திரிக்க முடியும். அதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து பிளெஸிங் கட் ஆகுது, நைட் பிளெஸிங் கட் ஆகுது. நைட் பிளெஸிங்ல வந்து உட்காந்துட்டேன்னு சொன்னா சிவாசருடைய
ரிமோவல் சாங் வரும், இவங்க வந்து நம்மள மன்னிப்பறிக்கை படிக்க வைப்பாங்க, பிரச்சனை அன்னைக்கே தீந்துரும். அது கட் ஆகுது. அது கட் ஆனவொடனே என்ன ஆகுது, காலையில 2:30 மணிக்கு நான் ஏந்து வாங்கிக்கிறேன், இந்த விஷயத்த வாங்கிக்கிறேன். இப்படி ஸ்டார்ட் ஆகி என்னாச்சுன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் நான் வந்து மெடிடேஷன் பக்கமே போல. அதுக்கப்புறமா வந்து யார் வந்து அந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்காரோ அவர் வந்து 4ல இருந்து 5 மணிக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சத்சங்ல வருவாரு. அப்புறமா வந்து அவர் வந்து திருஷ்டி கொடுக்கறதுன்ற ஒரு பழக்கம் உண்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னா கூகுள் மீட்லயே வந்து அவர் வந்து திருஷ்டி கொடுப்பாரு. எல்லாருமே வந்து நாங்க வந்து கண்ணை திறந்து வந்து அவர்கிட்ட இந்த திருஷ்டி வாங்குவோம். அதுக்கப்புறமா அந்த கிளாஸ் நடக்கும். அப்புறமா 6 மணிக்கு ஒரு கிளாஸ் நடக்கும். அப்படியே டைட்டாவே இருக்கும். அப்படியே அங்க எங்க போக விடாத மாதிரி வந்து ஒரு 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 செட்டப் இருந்துச்சு. நான் இந்த 3 நாள் இதை நிறுத்தின உடனே என்ன ஆச்சுன்னா வந்து பயங்கர சேஞ்சஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்குள்ள வந்து ஒரு என்னுடைய 36 வருஷத்துல அனுபவம் பண்ணாத ஒரு நல்ல அமைதியை நான் அனுபவம் பண்ணேன். மெடிடேஷனே இல்லாம எதுவுமே பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் வந்து அந்த கனெக்ஷனை வந்து தற்காலிகமாக மனசார கூட இல்ல, ஒரு 3 நாளைக்கு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமா தான் வந்து டெம்பரரியா தான் வந்து அதை நான் நிறுத்துறேன். ஆனா நான் நிறுத்தணும்ன்ற எண்ணம் வந்த உடனே வந்து அந்த எனர்ஜி வேலை, அந்த ஹீலிங் எனர்ஜி எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா வந்து 5:30 மணி பெட் யோகா ஜாயின் பண்றேன். நைட் அதே போல வந்து நைட் பிளெஸிங்ல உட்கார்றேன். 3 நாள் தொடர்ச்சியா இது நடக்குது. நல்ல சேஞ்சஸ் இந்த 3 நாள்ல. அதுக்கப்புறமா வந்து பானுமதி மேடம் என்கிட்ட ஒன்றும் கேட்கவே இல்லை, நான் அவங்க கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனா எனக்குள்ள நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணி பார்ப்போமே எப்படி கண்டினியூ பண்ண. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க குரூப்ல நோட்டீஸ் பண்றாங்க. முக்கியமான பாயிண்ட் இப்ப நான் சொல்றது, இப்ப வந்து இந்த கூகுள் மீட்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க யாரெல்லாம் கலந்துக்கலன்றது தெரியும். இந்த இந்த குரூப்பை நடத்துறவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாரு. இந்த சண்டேஸ்ல ஒரு கிளாஸ் நடக்கும். அந்த சண்டே கிளாஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் என்ன விஷயம். இதுல வந்து நான் ரொம்ப க்ளோஸான ஆள், அதனால வந்து ஒருத்தரையும் என்கிட்ட கேட்பாரு, ஜெயந்தி ஏன் இன்னைக்கு வரல, ஜெயந்தி ஏன் இன்னைக்கு வரல, ஜெயந்திக்கு என்னாச்சு, இது கேட்டே இருப்பாரு. இது வந்து போயிட்டே இருக்கு. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க நான் கிளாஸ்ல வரலன்றது வந்து அவங்க எல்லாம் தெரியப்படுத்துவாங்க. சோ இது என்ன ஆகுனா எனக்கு அப்பப்ப அந்த தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. எனக்கு பானுமதி மேடம் வந்து எனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. சார், யாரெல்லாம் வந்து நம்ம ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு வந்து இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்ல சோல்ஸ். நாம என்ன பண்ணோம்னா வந்து அவங்க எல்லார்கிட்டயுமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும். என்ன ரிக்வெஸ்ட் வைக்கணும்னா, இவ்வளவு நாள் வந்து நான் வந்து ஆன்மீக பாதையில போறதுக்கு வந்து நீங்க தான் உதவி பண்ணீங்க. இப்ப வந்து உங்களுடைய முயற்சியினுடைய பலனா நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன். நான் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறேன். நான் இப்ப நான் நெக்ஸ்ட் லெவல்ல தீவிரமாக நான் முன்னேறதுக்கு வந்து உங்களுடைய பிளெஸிங்ஸும் உங்களுடைய ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கிட்டே இருந்து வந்து வித் ரெஸ்பெக்டோட வந்து நீங்க வந்து ரிலீவ் ஆகி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ப்ராக்டிஸ் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா வந்து 7வது பக்கத்துல போட்டு படிக்க ஆரம்பிச்சேன். நான் அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய தாட் எனக்கு கட்டாச்சு. இது வந்து எனக்கு ஹார்ட்ஃபுல்னஸ்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் வரல. ஹார்ட்ஃபுல்னஸ்ல எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை யார் நடத்துறாரோ டக்குன்னு அவரை மறந்துட்டேன். நான் அவர் வரக்கூடிய வீடியோஸோ இல்ல அவரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து என்னோட மைண்ட்ல இருந்து போயிடுச்சு. ஆனா இங்க அது போல இங்க வந்து அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஏன்னா இங்க வந்து நான் வந்து அவரை வந்து வேற பாவனையில பார்க்கல, ரொம்ப க்ளோஸா தொடர்புலயே இருக்கிறேன். நான் அவர் என்ன பண்றாருன்னா வந்து பார்த்துட்டே இருக்காரு, நான் எங்க போறேன் எங்க வரேன் அவர் பார்த்துட்டே இருக்காரு. இது இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா வந்து அங்க அந்த மெடிடேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஜெயந்த் ஏன் கிளாஸ்க்கு வரது இல்லை, ஏன் மெடிடேஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்றது இல்லை, ஏன் கிளாஸ்க்கு வரது இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்றேன், இல்ல நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு வியாதிக்கு வந்து நான் வந்து ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 2 மருந்து சாப்பிட்டா எந்த மருந்துனால ரிசல்ட்ன்றது எனக்கு தெரியாது. இப்போ மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், எத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். ஆனா புதுசா ஒரு மருந்து வந்திருக்குது, இந்த பிராணா வைலட்டிவிங் புதுசா ஒரு மருந்து வந்திருக்குது. எப்படிதான் அந்த மருந்து வேலை செய்யுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நானாக விருப்பப்பட்டு இன்டென்ஷனலா வந்து நான் வந்து இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வந்து இவங்களெல்லாம் வந்து நான் வந்து புரிய வச்சேன். நான் இப்ப என்னாச்சுன்னா வந்து யாரெல்லாம் என்கிட்ட பேசினாங்களோ அவங்க பேர்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கேன். 7வது பக்கத்துல அவங்க பேரெல்லாம் போட்டு நான் படிப்பேன். நான் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, பெரிய மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு எனக்கு 7வது பக்கம் எடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதாவது இங்க ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க. இப்ப அவருக்கும் அந்த குருஜிக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில லெவல்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பேரை கான்டாக்ட்ல வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க நிறைய வந்து ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களும் வந்து என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தேன் நான், ஆஹா ரைட் ஓகே பையன். இப்ப எப்பெல்லாம் நான் இவங்க கிட்ட பேசுறேனோ இவங்க கிட்ட பேசி முடிச்ச உடனே எனக்கு அந்த டிபிக்கலா அந்த தலைவலி வரும், அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும். அப்ப நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ரைட்டு இங்க இருந்து நமக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருதுன்றது புரிஞ்சிச்சு. அப்பவும் கூட எனக்கு கார்ட்ஸ்ன்ற விஷயம் எனக்கு புரியல, ஆனா இவங்க கிட்ட பேசினா டிஸ்டர்பன்ஸ் வருதுன்றது எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியில வந்தது. வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியில வந்தோடனே பவர்ஃபுல்லான ரிசல்ட் அப்பதான் புரிஞ்சது. அப்ப நாம வந்து
கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், குரூப்ல இருக்கணும், அதாவது பேசி பழகணும்னு இல்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலே நமக்கு கார்ட்ஸ் வரும்ன்றது வந்து எனக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியில வந்த உடனே தீவிரமாயிட்டாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். எல்லாருமே எனக்கு மாத்தி மாத்தி ஃபோன் பண்றது, என்ன கேட்கறது, என்னாச்சு, ஏன் குரூப் விட்டு வெளில போனீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது, மிகப்பெரிய பாவத்தை செய்றீங்க, நீங்க வந்து எந்த மாதிரி சமயம், உலகம் முடியக்கூடிய சமயம் வந்து 2 வருஷத்துல இந்த உலகம் முடிய போகுது, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது, இந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த மாதிரி வேலையை செய்யலாமா, நீங்க எந்த ஹீலிங் வேணா பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்காக இதே எதுக்கு விடுறீங்க, இப்படி வந்து ஃபோர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லேட்டஸ்டா வந்தது வந்து நேத்திக்கு நைட், ஏன்னா இன்னைக்கு சண்டே அந்த கேதரிங் வரும். அப்ப நேத்திக்கு நைட் வந்து ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசுறாங்க. அவங்க தான் ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து எனக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவங்க. குருஜி வந்து என்ன பண்ணாருன்னா வந்து, அந்த அம்மா வந்து எனக்கு எதா இருந்தாலும் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்லி, எனக்கு அப்டேட் பண்ண சொல்லி, அவங்க என்கிட்ட வந்து பேசுறாங்க. நான் பாம்பேல ஒரு ஹீலிங் சென்டர் வச்சிருந்தேன், நான் வந்து நிறைய ஹீலிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி என்ன ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னீங்க, பாருங்க நீங்க என்னோட பெரியவங்க, நீங்க நிறைய ஹீலிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு ஹீலிங்கே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹீலிங் பிராணா வயலட் ஹீலிங், அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். பிராணா வயலட் ஹீலிங் தெரியாது அப்படின்னு. ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற மெடிடேஷன் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நாம 2 பேரும் வந்து சம லெவல்ல இருந்தோம்னா வந்து, நான் பேசுறது உங்களுக்கு புரியும், நீங்க பேசுறது எனக்கு புரியும். நீங்க ஒரு பிராக்டிஸ பண்ணவே இல்லை, ஆனா நான் ஒண்ணு பண்றேன். நான் என்னெல்லாம் அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸ் என்ன பெரிய விஷயம், இன்டர்நெட்ல போனா ஏகப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கலாம், நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கலாம். ஆனா நான் படிக்கிற அஃபர்மேஷன்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அந்த அஃபர்மேஷன்ஸை படிச்சு நான் என்ன பிராக்டிஸ் பண்றேன்னா நீங்களும் அந்த பிராக்டிஸை பண்ணி பாருங்க. அப்போ வந்து நாம 2 பேருமே வந்து சம லெவல்ல இருப்போம், பேசுறதுல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா வந்து அது பொருத்தமா இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்னை பத்தி ஒரு அபிப்பிராயத்தை ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீங்களே. என்ன அப்படின்னா வந்து, யாரோ ஒரு மனுஷனை வந்து நீங்க கடவுளா பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா உலகம் வந்து முடிய போகுது, எந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே, எங்க பாருங்கம்மா, நான் வந்து கிளியரா என்னோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும், நான் சீக்கிரமா அந்த பிராக்டிஸை முடிக்கிறது உங்க கையில இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, மனப்பூர்வமாக ஜெயந்த் வந்து இப்ப என்ன ஹீலிங் பிராக்டிஸ பண்ணிட்டு இருக்கிறாரோ, அவர் அந்த ஹீலிங் பிராக்டிஸ்ல அவர் எந்த நிலையை அடைய விரும்புறாரோ, எவ்வளவு சீக்கிரமா அந்த நிலையை அடையணுமோ, ஆண்டவா அந்த நிலையை அடையறதுக்கு வந்து நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்தை வந்து நீங்க வந்து மனப்பூர்வமாக நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நான் சீக்கிரமா வந்து என் ஸ்டேஜ்ல நான் மேல போயிடுவேன். திரும்பி வரதை பத்தி நான் பேசல, நான் மேல போயிடுவேன் பத்தி அவங்க கிட்ட சொல்லி வந்து நான் அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறேன். அந்த கான்வர்சேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து என் ஒய்ஃப் கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்றேன். நடந்த விஷயத்த சொல்லும் போது அந்த குருவை பத்தின பேச்சு எடுக்கும்போது திரும்பி எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். அப்பதான் எனக்கு நல்லா கிளியரா புரிஞ்சது, கார்ட்ஸ்னா என்ன, எப்படிலாம் கார்ட்ஸ் வரும். அப்ப சிவா சார் வந்து கோயிலுக்கு போனா வந்து கோயில்ல இருந்து வந்து நமக்கு கார்ட்ஸ் வருது அப்படின்றாரு. அப்போ அந்த கார்ட்ஸ் எப்படிலாம் நம்மள பாதிக்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அஃபர்மேஷன்ஸ் படிக்கும் பொழுது நான் அஃபர்மேஷன்ஸ்ல படிச்ச விஷயங்கள்ல உயிரோட்டமே இல்லாம இருந்துச்சு முதல்ல. ஆனா எப்ப நான் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் சிவா சார் சொல்றாரு அப்படின்னா வந்து ஒண்ணுத்த மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும். எப்ப நான் இந்த முடிவை எப்ப நான் எடுக்கிறேனோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தூக்கத்திலையும் சரி, தூங்கி கண் முழிச்சாலும் சரி, தானாக அஃபர்மேஷன்ஸ் வந்து ஊத்துல கிணத்துல வந்து தண்ணி சுரக்கிறா போல தானாக அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து மனசுல வந்து எமர்ஜ் ஆகும். காலையில் எழுந்திருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா டிவைன் கிட்ட வந்து புத்தி போகுது. இறைவா, இன்றைய நாளை கொடுத்ததற்கு நன்றி, இந்த நாள் முழுவதும் நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் வந்து என்னை நீ உன்னுடைய கருவியாக பயன்படுத்தி என்னை வந்து நீ வந்து பாதுகாப்பாக வழி நடத்தணும்ன்றது தானாக வருது. தானாக வந்து நான் இந்த உடல் மட்டுமல்ல அப்படின்ற அஃபர்மேஷன்ஸ் வருது. தண்ணி கிட்ட போனா வந்து எவ்ரி டிராப்லெட் ஆஃப் வாட்டர்ன்றது தானா வருது. எங்க போனாலும் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்போட பழகணும், நமக்கு விரோதிகளே இல்லைன்றது வந்து அந்த எண்ணங்கள் வருது. அப்பதான் புரிஞ்சது, ஆஹா இப்ப பிவிஹெச் வந்து கரெக்டா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா வந்து இந்த 2 குதிரையில சவாரி பண்ற வேலையே செய்யக்கூடாது. ஒரே குதிரையில உட்காந்து போனாதான் வந்து கண்டிப்பா வந்து பிவிஹெச் உடைய ஆழம் என்னன்றதை வந்து உணர முடியும். அப்பதான் வந்து டிவைனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமா இருந்த 2வது டேட், என்னுடைய ஃபர்ஸ்ட் டேட் நான் உங்ககிட்ட சொன்னேன் அக்டோபர் 2 விஜயதசமி. 2வது என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான டேட் எது அப்படின்னு சொன்னா ஜூலை 25ஆம் தேதி. 26ஆம் தேதி வந்து நமக்கு டி நகர்ல வந்து இந்த கிராஜுவேஷன் செரமனி நடந்துச்சு. 25ஆம் தேதி வந்து சிவா சார் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். சிவா சார் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தப்போ வந்து சிவா சார் என்ன பார்த்தாரு. சார், எனக்குள்ள ஏதோ தடைகள் நடந்துகிட்டே இருக்கு சார், கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நான் பண்ண உடனே அவர் பண்றாரு, திருப்பியும் வந்து எனக்கு அந்த பாதிப்பு வருது. சார் என்ன சார் இது, ரிலீஸ் பண்றேன் திரும்பி வந்து உட்காருது, ரிலீஸ் பண்றேன் திருப்பி வந்து உட்காருது,
என்ன சார் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. பக்கத்துல பானுமதி மேடம் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பானுமதி மேடம், சார் அவர் தான் ஒரு பிரச்சனை என்னன்றது சொல்றாருல சார், அதெல்லாம் தெரியாது சார், நீங்க தான் சார் அவருக்கு கிளியர் பண்ணி விடணும். அத்தாரிட்டியோட உரிமையோட வந்து அவங்க வந்து கேட்கறாங்க. அவர் வந்து சார் வந்து மேடம் பாக்குறாங்க, அப்புறம் என்ன பாக்குறாங்க. சரி சார், இந்த 7வது பக்கத்தை திரும்பி படிங்க சார் அப்படின்னு. 7வது பக்கத்தை படிச்சதுக்கு அப்புறமா வந்து அவரோட ஸ்டைல அப்படின்னாரு. அந்த தட்டல் சாதாரண தட்டல் இல்லை. அந்த தட்டலுக்கு அப்புறமாகத்தான் வந்து எனக்கு அந்த கனெக்ஷன் கட்டாச்சு. என் முயற்சியால வந்து என்னால வந்து அந்த கார்ட்ஸ்ல இருந்து வெளியில வர முடியல. அது கார்ட்ஸ்ன்றதே எனக்கு என்னுடைய உணர்வுக்கே வரல. அப்போ வந்து அந்த கார்ட்ஸ்ல இருந்து என்ன வந்து யார் ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னா வந்து முழுக்க 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 சிவா சார் தான் எனக்கு அந்த வேலையை செஞ்சாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சித்ரா மேடம் கிட்ட அவங்களோட அனுபவத்தை சொன்னப்போ சித்ரா மேடம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாங்க. சார், நான் ஏகப்பட்ட குருஸ் கிட்ட வந்து நான் கனெக்டடா இருந்தேன் சார். கஷ்டப்பட்டு சிவா சார் தான் சார் அதை இது பண்ணாரு, கிளியர் பண்ணாரு. அதனால வந்து இந்த பழைய விஷயங்கள்லாம் பேசவே கூடாது சார் அப்படின்னு சொல்லி என்ன கட் பண்ணிட்டாங்க. ஆனா சித்ரா மேடம் அன்னைக்கு சொன்ன வார்த்தையினுடைய ஆழத்தை வந்து நான் வந்து பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து 25ஆம் தேதி. 25ஆம் தேதி சிவா சார் வந்து கிளியர் பண்ணி வந்துட்டாரு. அன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ஆனா 27ஆம் தேதியில இருந்து வந்து எனக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. நாள் ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்கிருந்து எனக்கு கார்ட்ஸ் வருது. ஆனா அவர் என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, சார் உங்க குரு கிட்ட இருந்தா சார் உங்களுக்கு கார்ட்ஸ் வருது அப்படின்னு. வந்து நாம இப்ப போயிட்டு இருக்கிற பிராக்டிஸ் பத்தியும் தெரியாது. அவர் எல்லாருமே பிரம்மகுமாரிஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. குருஜி கிட்டே இருந்து வரதை பத்தி சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லி, சரி அவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன் நானு. ஆனா சிவா சார் சாமான்யமான ஆள் இல்ல. தெளிவாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு எங்க இருந்து எனக்கு பிரச்சனை வருதுன்றது கிளியரா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஹீலிங் பிராக்டிஸ் பண்ண 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 வந்து எனக்கு கிளியரா உணர்வுக்கு வந்தது என்ன அப்படின்னா, நான் வந்து யார வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் மென்டர் நினைச்சிட்டு நான் க்ளோஸா பழகிட்டு இருந்தனோ அவருக்குள்ள இருந்தே ஒரு சோல் வந்து என்ன வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குன்ற விஷயத்த வந்து சொல்லாம எனக்கு வந்து புரிய வச்சேன் சிவா சார். இதுக்காகவே வந்து நான் வந்து சிவா சாருக்கு வந்து எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் வந்து அதுக்கு ஈடே ஆகாது. இப்ப நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது எதுக்காக அப்படின்னு சொன்னா, பிராணா வயலட் ஹீலிங்க்கு வரோம், கூகுள் மீட்ல வந்து நம்ம ஜாயின் பண்றோம், சாயங்காலம் வந்து நம்ம ஹீலிங்கை பிராக்டிஸ் பண்றோம்ன்றது மட்டும் பத்தவே பத்தாது. எது வரைக்கும் வந்து நான் என்னென்ன பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறேனோ அந்த பயிற்சிகளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் தீவிரமா போயிட்டு, பானுமதி மேடம் எனக்கு சஜஸ்ட் பண்ணா போல கொஞ்ச நாளைக்கு வந்து அதை எல்லாத்தையுமே வந்து சுத்தமா பாஸ்ட்ல போட்டுட்டு முழுக்க முழுக்க வந்து ஹீலிங்கை மட்டும் பிராக்டிஸ் பண்ணி அப்புறமா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து மனசுல வச்சுக்காம, யார் வந்து கனெக்ஷன்ல இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்களை, பானுமதி மேடமோ ஹேமலதா மேடமோ இல்ல சித்ரா மேடமோ வந்து சாமான்யமான ஆளுங்களை ஏகப்பட்ட அனுபவத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா வந்து அவங்களா புரிஞ்சு வந்து அவங்களா எவால்வ் ஆகி வரட்டும் அப்படின்ற ஒரு பொறுமையோட போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து தலையில இருக்க இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, இவங்களெல்லாம் வழி நடத்திட்டு இருக்கிற சிவா சார் அவர் லெவலே வேற லெவல், சந்தேகமே கிடையாது. அது அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் தேவராஜா வந்து அவரு கண்ணுக்கு தெரியறாரு, ஆனா நம்மளுக்கு பிராக்டிக்கலா தேவராஜா வந்து சிவா சார் தான். அப்போ இதை வந்து நம்ம வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்ல. ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து அந்த முதல் பக்கத்துல படிக்கிறோம், எனக்குள்ள இருக்கக்கூடிய பயம், எனக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீக்கி விடுங்கள்னு. என்ன பயம் என்ன சந்தேகம்னா வெளி உலகத்துல பயம் கிடையாது. நான் இன்னைக்கு கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் கோயிலுக்கு போகலன்னா அவனுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்லைன்னா வந்து அங்க ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல பாதி நம்பிக்கை அதுல பாதி நம்பிக்கை இல்லாம அதுல இருக்கக்கூடிய பயம், அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நீக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சுயமன்னிப்பே படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உணர்வு எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்போ தைரியமாக ஒரு ஸ்டெப் முன்ன எடுத்து வந்து நாம வந்து பிராணா வயலட் ஹீலிங்க முழு மனசோட நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 100க்கு 200% டெஃபினட்டாக வந்து அந்த டிவைனோட கனெக்ட்ன்றது கிடைக்கும். அப்பதான் வந்து நம்ம வந்து நான் ஒளியில படிக்கக்கூடிய அந்த தெய்வீக ஒளியானது வந்து எனக்குள்ள ஆறாக எனக்குள்ள பாயுதுன்றத, அந்த ஒளி வந்து எனக்குள்ள இறங்குறதுன்றது வந்து நம்ம வந்து வெறும் வார்த்தைகளா இல்ல, உணர்வு பூர்வமாக உணர முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த வாய்ப்பு கொடுத்த பிராணா வயலட் ஹீலிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.